வணக்க மக்களே. கொடைக்கானல்ல சில அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வர்ற 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது 17லேருந்து 10 நாளைக்கு கொடைக்கானல்ல ஃப்ளவர் ஷோ நடக்கும். இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். டாக் ஷோலேருந்து கலை ஆடல், பாடல், இந்த மாரி சிங்கிங் கச்சேரி, இந்த மாரி நெறைய வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட்ஸ்லாம் நெறைய நடக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ கொடைக்கானல் வரவங்க கண்டிப்பா அந்த ஃப்ளவர் ஷோ வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாரி கூட்டம் இன்னைக்கு காலையிலேருந்து சும்மா அள்ளுதுங்க. காலையிலேருந்து ஹெவி டிராஃபிக், மணிக்கணக்கா டிராஃபிக், பைக்ல கூட போக முடியல. ஏன்னா, அந்த இ பாஸ்லாம் ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்க ஆரம்பிச்சவும், மக்கள் வந்து நெறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு காலையிலிருந்தே பயங்கரமான டிராஃபிக். நேத்து வரைக்கும் கொஞ்சம் மீடியமா தான் இருந்தது கிரவுடு. நல்லா டிராஃபிக்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அப்பப்போ மட்டும் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் மட்டும் டிராஃபிக் இருந்தது. இன்னைக்கு ஹவர்ஸ் கணக்குல பயங்கரமான டிராஃபிக் காலையில இருந்து. ஸோ நீங்க வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. டிராஃபிக் இல்லாத டைமா பார்த்து கொஞ்சம் இயர்லியராவோ, கொஞ்சம் மிடில்ல, அதாவது இந்த மதிய டைம்லயோ இந்த மாதிரி வாங்க. ஈவினிங் டைம்லயும் மார்னிங் அந்த 7 to 8, 10க்குள்ள அந்த டைம்லயும் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து கொடைக்கானலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸ் இன்னைக்கு 90% ரூம்ஸ் வந்து புக்கிங் எடுத்துட்டோம். இன்னும் ஒரு சில ரூம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க கொடைக்கானல் வரதா இருந்தா கண்டிப்பா ரூம்ஸ் வந்து அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா நீங்க வந்து புக் எடுத்துக்கலாம்னு சொல்லி வராதீங்க. பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து வெயிலே காணுங்க. ரொம்ப மைல்டா டல்லா தான் இருந்தது கிளைமேட்டு. எப்போ வேணா ஹெவி ரெயின் வரலாம். அந்த மாதிரி தான் இருக்கு கிளைமேட்டு. நேத்திக்கு முந்தா நாளும் நல்ல மழை பெஞ்சது. முந்தா நாள் நைட்லாம் விடிய விடிய மழை. நேத்திக்கு பகல் முழுக்க மழை. நைட்லயும் லைட்டான சாரல். ஸோ கிளைமேட்டே மாறி போச்சு. தண்ணி பிரச்சனை சுத்தமா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு. என்னதான் நம்ம ஏசியில போட்டிருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான ஒரு கிளைமேட்ல நம்ம என்ஜாய் பண்ணும்போது நம்ம உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம ரொம்ப நேச்சுரலா கொடைக்கானல் என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு கிளைமேட். நீங்க வந்தீங்கன்னா நல்லா வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். காத்துல கலந்த சாரல் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு காத்துல. அந்த சாரல் ரொம்ப மழையாவும் இல்லாம, ரொம்ப கம்மியான சாரலாவும் இல்லாம, அப்படியே லைட்டான சாரல் அப்படியே காத்துல தூவி விட்ட மாதிரி அப்படியே அடிச்சுட்டே இருக்குங்க. ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு அந்த கிளைமேட் என்ஜாய் பண்றதுக்கு. அது இல்லாம இ பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் பயங்கரமா வந்துட்டே இருக்காங்க. இ பாஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்குது. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இ பாஸ் ரிப்போர்ட் படி 3000 பேர் பஸ்ல, அதாவது கவர்மெண்ட் பஸ்ல, பிரைவேட் பஸ்லயும் 30,000 பேர் கார்லயும் வராங்க. 2000 மினி வேன் உள்ள வருது. 8000 பேர் பைக்ல வராங்க. 2000 பெரிய பெரிய பஸ்ஸஸ் வருது ஒவ்வொரு நாளுமே. ஸோ அந்த அளவுக்கு கொடைக்கானல் கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இந்த சீசன் வந்து இப்ப களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த இ பாஸ்னால எல்லாருமே தயங்கிட்டு இருந்தாங்க. கொடைக்கானல் போலாமா, மூணார் போலாமா, ஊட்டி போலாமா, எங்க போனாலும் எப்படி போயிட்டு வரன்ற மாதிரி இ பாஸ்னால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தீங்க. இப்ப அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. கூட்டம் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வாங்க. டிராஃபிக்லலாம் மணிக்கணக்கா நீங்க நிற்கும் போது உங்களுக்கு தண்ணியோ, ஸ்நாக்ஸ், ஃபுட்டு இந்த மாதிரி வர்ற வழியில எங்க கடை இருக்கோ அங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. டிராஃபிக்ல இன்ச் பை இன்ச்சா நீங்க போகும்போது கண்டிப்பா ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ தண்ணி, இந்த மாதிரி எமர்ஜென்சி திங்ஸ் என்ன தேவையோ வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மைண்டை ப்ரிப்பேர் ஆவாங்க. வேற எந்த ஒரு உதவினாலும் டவுட்னாலும் கூப்பிடுங்க. நான் உங்க வினோத். இன்னொரு புது உங்களை மீட் பண்றேன். பை, டாடா.